அன்பார்ந்த நேயர்களே, நேற்று நாம தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு முற்றெச்சம் மற்றும் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம். இப்ப முற்றெச்சம் என்பது கண்டனன் மகிழ்ந்தான். இப்ப கண்டனன் என்பதும் ஒரு வினைமுற்று சொல்லாகும், மகிழ்ந்தான் என்பதும் வினைமுற்று சொல். இப்ப மகிழ்ந்தான் என்பது இந்த வாக்கியத்துல வினைமுற்றாக அமைந்துள்ளது. கண்டனன் எச்ச சொல்லாக அமைந்துள்ளது. உதாரணத்துக்கு எச்ச சொல்லனா எப்படின்னா, கண்டு மகிழ்ந்தான், கண்டு மகிழ்ந்தான் அப்படின்னு தானே வரணும். ஆனா இங்க இந்த வாக்கியத்துல கண்டனன் மகிழ்ந்தான் ஒரு வினைமுற்று எச்ச சொல்லாக அமைந்ததால் இது முற்றெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு தெரிநிலை வினைமுற்று செய்து முடித்தான். செய்து முடித்தான் பாத்தீங்கன்னா, இப்ப தெரிநிலையில ஏற்கனவே இடம், பொருள், காலம், கருவி ஆகியவற்றை காட்டுவது அது ஏற்கனவே தெரியும். இப்ப இதுல செய்து முடித்தான் என்பது காலம், இடம், பொருள், கருவி எல்லாத்தையும் காட்டுறதுனால இது தெரிநிலை வினைமுற்றா. ஆனால் குறிப்பு வினைமுற்று என்பது 6 பெயர் சொல் வரிசை இருக்குது இல்லையா? பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்னு 6 பெயர் சொல்கள் இல்லையா? இந்த 6லிருந்தும் பிறக்கிறது குறிப்பு வினைமுற்றாகும். இப்ப உதாரணத்துக்கு பொன் என்பது பொருள், பொன்னன் என்பது குறிப்பு வினைமுற்றாகும். மதுரை என்பது இடம், மதுரையான் என்பது குறிப்பு வினைமுற்றாகும். ஆதிரை என்பது காலம், ஆதிரையான் என்பது குறிப்பு வினைமுற்றாகும். கண்ணன் என்பது, அதாவது கண் என்பது சினைப்பெயர், கண்ணன் என்பது குறிப்பு வினைமுற்றாகும். கருமை என்பது பண்பு பெயர், கரியன் என்பது குறிப்பு வினைமுற்று. நடத்தல் என்பது தொழிற்பெயர், நடையன் என்பது குறிப்பு வினைமுற்றாகும்.